இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 19 23வது இறை வார்த்தை முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். மண்ணுலகில் நாம் சேர்க்கின்ற செல்வம் நம்மை விண்ணுலகம் வரை எடுத்து செல்லாது. இது நம் எல்லாருக்கும் தெரிந்த பேர் உண்மை. எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களும் சாகிறார்கள். செத்து புதைக்கப்படும் பொழுது அவர்கள் எதையும் இங்கிருந்து கொண்டு செல்வதில்லை. விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும். காரணம், அங்கே செல்வம் அழிந்து போவதில்லை, திருடு போவதில்லை. அது அழிவதனாலோ திருடுவதனாலோ நமக்கு வருத்தம் இல்லை. மாறாக விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும். அது என்ன செல்வம்? அது அன்பு செய்து வாழ்வது, பிறர் நலம் தேடி வாழ்வது, நீதி உணர்வுடன் இருப்பது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, கடவுளுடைய கட்டளைகளின்படியே சமாதானத்தை எப்பொழுதும் தேடுவது, உணர்வு அடிப்படையில் செயல்படுவது அல்ல, உள்ளத்தில் இருக்கும் இயேசுவினுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் செயல்படுவது. அதற்குத்தான் 22வது வார்த்தையில் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கண்தான் உன் உடலுக்கு விளக்கு, அது இருளாக இருக்கக்கூடாது. இந்த கண் எதை பார்த்தால் இருளாக இருக்காது? அன்பானவர்களே, இந்த உலக செல்வம்தான் முக்கியம் என்று பார்த்தால் அது இருள் அடைந்து இருக்கிறது. இந்த உலக செல்வம் அல்ல, விண்ணுலக செல்வம், இலக்கை நோக்கிய பார்வை, அதுதான் கண் ஒளியாக இருப்பதற்கு சமம். கண் ஒளியாக இருந்தால் உடல் முழுவதும் ஒளியாக இருக்கும். ஒளியாக இருந்தால் உண்மை எது, உண்மை செல்வம் எது, உண்மை வாழ்வு எது, உண்மை இலக்கு எது, அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் நம்முடைய பார்வை இருளாக இருக்கிறதா, ஒளியாக இருக்கிறதா? விண்ணுலக செல்வத்தின் மீது நாம் கண் வைத்திருக்கிறோமா, நம்முடைய பார்வை இருக்கிறதா? அல்லது அழிந்து போகின்ற மண்ணுலகின் மீது உள்ள செல்வம் நம்முடைய பார்வையில் முக்கியமானதாக முதன்மையாக இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் நம்முடைய நிலை வாழ்வு. அன்பானவர்களே, இயேசு கொடுக்கின்ற இந்த பார்வை மெசியா வரும்பொழுது குருடர்கள் பார்ப்பார்கள் என்பது நிறைவேறுகிறது என்ற வாக்குறுதியின் நிறைவேற்றம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையுடன் உம்மை ஆராதிக்கிறோம். இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்விலே எது முதன்மையானது, எது முக்கியமானது, எதை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர் என்பதை பார்க்க எங்களுக்கு பார்வை தெரியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.